சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அடைதற்கு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கடைகளில் அடிக்கடி சர்வர் பிரச்சனை ஏற்படுவதால் பொதுமக்களுக்கு உடனடியாக பொருட்கள் வழங்க முடியாத நிலை இருந்தது. இதற்கு தீர்வளிக்கும் வகையில் 2 சிம் கார்டுகள் 4G வசதியுடன் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு புதிய கருவி வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல ஆயிரம் ரேஷன் கடைகள் மூலம் கோடிக்கணக்கில் விலையில்லா அரிசி மற்றும் மானிய விலையில் பருப்பு, சமையல் எண்ணெய், சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ரேஷன் கடைகளில் உள்ள பெரிய பிரச்சனை என்னவென்றால் அங்குள்ள நெட்வொர்க் பிரச்சனைதான். ரேஷன் கடைகளில் முறைகேடை தடுக்க கைரேகை வைத்தே பொருட்களை வழங்க வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்காக ரேஷன் பொருட்கள் வாங்க வரும் பொதுமக்களின் ஸ்மார்ட் கார்டுகளை ஸ்கேன் செய்து கைவிரல் ரேகைகளை பதிவு செய்ய POS என்ற கருவி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கருவி 2G நெட்வொர்க் வசதியில்தான் இத்தனை நாளாக செயல்பட்டு வந்தது. இதன் காரணமாக ரேஷன் கடைகளில் அடிக்கடி சர்வர் பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது. கடைக்கு வரும் பொதுமக்களுக்கு உடனடியாக பொருட்கள் வழங்க முடியாத நிலை இருந்தது. கடைகளில் முன்பு எப்போதும் கூட்டம் அலைமோதும் நிலை இருக்க சர்வர் பிரச்சனையும் ஒரு காரணமாக இருக்கிறது. இதனால் ஒரு சில ரேஷன் கடைகளில் அங்கு வேலை செய்து வரும் ஊழியர்கள் தங்கள் செல்போன்களில் இருந்து இந்த கருவிக்கு நெட்வொர்க் கொடுத்து பயன்படுத்தும் நிலை இருக்கிறது. எனவே அதிவேக நெட்வொர்க் வசதியுடன் கூடிய கருவி வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் ரேஷன் கடை ஊழியர்கள் வலியுறுத்தி வந்தார்கள். இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் புதிய கருவி வழங்க முடிவு செய்யப்பட்டது. கோவை மாவட்டத்தில் 1145 ரேஷன் கடைகள் உள்ளன. இந்த கடைகள் மூலம் 11,40,000 பேருக்கு விலையில்லா அரிசி மற்றும் மானிய விலையில் பருப்பு, சமையல் எண்ணெய், சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் கோவை வட்டத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் சென்னையில் இருந்து 2 சிம் கார்டுகள் 4G நெட்வொர்க் வசதியுடன் கூடிய புதிய கருவிகள் அனுப்பி வைக்கப்பட்டன. அந்த கருவிகளை ரேஷன் கடை ஊழியர்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி கோவை மாவட்டத்தில் கோவை அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி, போரூர், சூலூர், காரமடை, பொள்ளாச்சி ஆகிய 5 பகுதிகளில் நடந்தது. இதில் ரேஷன் கடை ஊழியர்கள் கலந்து கொண்டு புதிய கருவிகளை வாங்கி அவற்றை சோதனை செய்து பார்த்தார்கள். அத்துடன் அந்த கருவிகளை உபயோகிப்பது குறித்து அவர்களுக்கு பயிற்சியும் அளிக்கப்பட்டது. கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் 2 சிம் கார்டுகள் 4G நெட்வொர்க் வசதியுடன் கூடிய புதிய கருவி வழங்கப்பட்டிருப்பதால் எந்த சிம் கார்டில் அதிவேக நெட்வொர்க் இருக்கிறதோ அதை இந்த கருவி தானாகவே இனி எடுத்துக்கொள்ளும். இதன் காரணமாக ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் வாங்க வரும் பொதுமக்கள் கைவிரல் ரேகையை பதிவு செய்யும் போது சர்வர் பிரச்சனை ஏதும் ஏற்படாது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். அதுபோன்று வயதான சிலருக்கு கைவிரல் பதிவு செய்ய முடியாது. அவர்களில் கருவிலியை பதிவு செய்யும் கருவி வழங்கப்பட்டு இருக்கிறது. அத்துடன் பொதுமக்கள் எண்ணெய் பொருட்கள் வாங்கி இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள என்னென்ன பொருட்களை வாங்கி இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள பிரிண்ட் வசதியும் வழங்கப்பட்டிருக்கிறது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.